இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன், the Lord that I am preaching to you இந்த today, மாதம் அவர் உன்னுடைய தேவனாய் இருக்க வேண்டும். he should be your God in this new உன்னுடைய month. தேவனாய் அவரை நீ உரிமை கொள்ள வேண்டும். You should take ownership of your அவர் God. என்னுடைய தேவன் என்கிறதான உறவு வேண்டும். You should have a relationship to say that he is your இந்த God. மாதம் உன்னுடைய உறவு உன் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். You should have a more intimate relationship with your God. உன் தேவனுக்கு உனக்கு இடையில எந்த விதமான பிரிவு வராதபடிக்கு நீ இருப்பாயானால், You should take care that there should be no separation between you and your உனக்கு God. உன் தேவனுக்கு இடையில ஒரு ஆழமான நெருக்கம் உண்டாயிருக்குமானால், If there is an intimacy between you and your God, இன்றைக்கு சொல்லப்படுகிற அத்தனை தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். every prophetical word that is being spoken today will be fulfilled in your life. ஆகவேதான் 19 வசனத்தை ஆரம்பிக்கிறது பவுல் சொல்லுகிறார். That is why at the beginning of the 19th verse என் Paul says, தேவன், my God, என் தேவன், my God, என் தேவனாவர் இருப்பாரானால், if he is my God, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்ன செய்வாரா? what will he do in your life? வேதத்திலே சங்கீதத்தின் புத்தகம் 59 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது. Psalms 59 and verse 10 the psalmist says, அங்க மிக அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். the psalmist beautifully says, அவன் என்ன வார்த்தை சொல்லுகிறான்? what word does the என் psalmist say? தேவன் My God, தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். in his steadfast love he ஒரு will ஆமென் meet சொல்ல me. வேண்டாமா? Amen. ஹalleluya. Hallelujah. அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், The psalmist says, என் தேவன் my God என்னை சந்திப்பார். will meet me. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, The word that the Holy Spirit அவர் says உன்னுடைய today, தேவனாய் இருப்பாரேயானால், if he is your அவர் God, என்னுடைய தேவன் என்கிறதான உரிமை உனக்குள்ளே வறுமையானால், if you have the rights or the ownership இந்த to say that மாதம் he is என் your God, தேவன் உன்னை சந்திக்கிற ஒரு மாதமாய் இருக்கும். this is the month where the Lord is going to meet அவர் உன் you. குடும்பத்தை சந்திக்கிற மாதமாய் This இருக்கும். is the month where your God will meet your இதோ family. நகோமியானவள் மோவாப் தேசத்தில் இருக்கிறாள். Naomi was in the land of Moab. தன்னுடைய புருஷனை இழந்தாள். She lost her husband. தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளை இழந்தாள். She lost both of her sons. தன்னுடைய 2 விதவை கைம்பெண்களாகி 2 மருமக்கள் மகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள். She had 2 daughter-in-laws who are இதோ widows. அப்பொழுது அவளுடைய காதுகளில் ஒரு செய்தி வருகிறது. She hears the news now. என்ன செய்தி வருகிறது? What is the news? என் தேவன் தம்முடைய ஜனத்தை பெத்லகேமிலே சந்தித்தார் என்ற செய்தி வருகிறது. The news that said that her God met his people in Bethlehem. என் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்ற செய்தி வருகிறது. The news said that the Lord met his people in Bethlehem and gave them food. இதோ நகோமிக்கு அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே As soon as Naomi heard the news, அவளுக்குள்ளே பெரிய நம்பிக்கை வருகிறது. a very big hope came to Naomi. அவளுக்குள்ளே உதிர்ந்து போன அந்த வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. A new hope started blossoming in the இந்த life கால of Naomi. அவளுக்கு கிடைக்க செய்தி என்ன? What was the news that came என் to her? தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து The Lord had visited his அவர்களுக்கு people ஆகாரம் அருளினார். and gave them food. அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். He gave them food. ஹalleluya. Hallelujah. அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே As soon as she heard the இதோ news, நகோமி தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறார், Naomi says to her என் daughter-in-law, தேவனை சந்திக்க நான் போகிறேன். I have to return to my land to meet என் my தேவன் Lord. தம்முடைய ஜனத்தை சந்தித்திருக்கிறார். My Lord has met his people. எனக்கு அந்த சந்திப்பு வேண்டும். I want that visitation. I need that visitation. அந்த சந்திப்பு எனக்கு வேண்டும். I need my Lord to visit me. என் தேவன் என்னை சந்திக்க Because வேண்டும். I am in a depressed situation. நான் மனச்சோர்வுற்ற ஒரு நிலையிலே I am in a broken situation. நான் உடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே My life has been withered. நான் உடைந்து போன ஒரு நிலையிலே My life has been withered. என் வாழ்க்கை சிதைந்து போன நிலையிலே நான் உதிர்ந்து இருக்கிறேன். போன நிலையில் இருக்கிறேன். My life has withered. என் தேவனை சந்தித்தால் மாத்திரமே என் வாழ்க்கையில விமோசனம் வரும். Only if I meet my Lord there will be a என் solution in தேவனை my life. சந்தித்தால் என் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படும். Only if I meet my Lord there will be a new blossoming in my life. காய்ந்து கருகலாய் போய் இருக்கிற என் வாழ்க்கை என் தேவனை சந்தித்தால் அந்த வாழ்க்கை மீண்டும் மலரும் என்று அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்தது. There was a great revelation within her that said my life that is dry and withered will blossom if I meet my God. தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறார், Naomi says to her நீங்கள் daughter-in-law, உங்கள் வீட்டுக்கு போங்க. you go back to your house. நான் இந்த மோவாபிலே இனி இருக்க போவது இல்லை. I cannot be in this Moab. இனி இந்த மோவாப் எனக்கு வேண்டாம். I don't need this இந்த Moab. மோவாபின் அனுபவம் எனக்கு வேண்டாம். I don't need the experience என் of வாழ்க்கை Moab. துளிர வேண்டும். My
life has to என் வாழ்க்கை blossom. புதுப்பிக்கப்பட My வேண்டும். life has to be என் renewed. வாழ்க்கை மலர My வேண்டும். life has to blossom. ஆகவே என் தேவனை சந்திக்க வேண்டும். And so I have to go and meet my அவள் God. தேவனை சந்திக்க முடியும். அவள் பெத்லகேமுக்கு நேராய் Now பிரயாணப்படுகிறாள். Naomi starts her journey towards Bethlehem இந்த to meet her காலவேளை God. பரிசுத்த ஆவியானவர் யாரோ சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் The சொல்லுகிறார். Holy Spirit is prophetically speaking to some of நீ you today. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனபடினாலே Because you left Bethlehem and went to உன் Moab. தேவனை விட்டு முகத்தை உலகத்தின் பட்சமாய் திருப்பினபடினாலே You turned your face away from God and towards the world. தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய உன்னுடைய முகம் மனிதனை நோக்கி பார்த்தபடினாலே Your face that was supposed to look at God has இங்க turned இருக்கிற away as சிலருடைய leading men. வாழ்க்கை காய்ந்து கருகலாய் போயிருக்கிறது. Some of the lives of the people here is dry and அன்றைக்கு withered. நகோமி இழந்ததை போல சில இழப்புகள் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறது. You have faced losses just like Naomi சில did. நன்மைகளை இழந்தாய். Some of you have lost your சில blessings. ஆசீர்வாதங்களை Some of இழந்தாய். you have lost your ஆனா goodness. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், But today the Holy Spirit என் says, தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று தாவீது சொன்னதை போல just as the psalmist David said, my God in his steadfast love will meet me. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், In this new month the Lord says to என் உன் you, தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் உன்னை சந்திப்பார். your Lord God will meet you in this new month. அவரோடு கூட உன் சந்திப்பை ஏற்படுத்திக்கொள். Establish your visitation with அவள் the Lord. பெத்லகேமுக்கு வந்து இயேசுவை சந்தித்த போது When Naomi came back to Bethlehem and met her God, காய்ந்து போன அவளுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. the dry life of Naomi started to அவளுடைய blossom. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி துளிர்விட ஆரம்பித்தது. A joy started to spring forth in her அவளோடு கூட life. பிரயாண பண்ணினை ரூத்துடைய வாழ்க்கையும் துளிர்விட ஆரம்பித்தது. Ruth, who went along with Naomi, her life also அவர்களை started to ரெண்டு spring பெரிய forth. மகிழ்விக்க ஒரு யோபேத்தை கர்த்தர் துளிர்விட செய்தார். To give joy in both of their lives, the Lord gave Obed to them. இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், In this morning time, the Holy Spirit என் prophetically and surely says to தேவன் you, என்கிற ஒரு உறவினை ஏற்படுத்திக் கொள்வாயானால் establish a relationship saying that He is இதோ your God. ஒரு தகப்பனுடைய அந்த இளைய குமாரன் சொல்லுகிறார், The young son of a father says, தன் தகப்பனோடு இருக்கிற உறவை விட்டு விட்டு தூரம் பிரயாணம் போனவன்டா, a son who left his father went to a எல்லா far off land. ஆசீர்வாதங்களை இழந்தவன்டா. He lost all of his blessings. இப்போது அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், Now he is saying inside நான் his heart, திரும்ப என் தகப்பன் இடத்துல போவேன், let me go back to my என் father's தகப்பனை house. நான் Let me சந்திப்பேன். go back and meet my அவனுக்கு father. தெரியும், He knew very என் well, தகப்பனை நான் சந்தித்தார், if I meet my என் father, தகப்பனோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி if I கொண்டார், have an encounter with my என்னுடைய father, நிலைமைகள் மாறிவிடும், my situations will be என் transformed. தகப்பனை நான் சந்திக்க போகிறேன் என்று தீர்மானம் He எடுத்தார். decided to go and meet his father, பன்றிகளின் தவிடை தின்பத்துக்கு ஆசையா இருந்தவன், the one who wanted to eat the fodder of the தன்னுடைய pigs, எல்லா நன்மைகளை இழந்தவன், he who lost all of his blessings, வெறுமையாக்கப்பட்டவனாய், he who had nothing in his life, இழந்தவனாய், he who had lost இப்போது everything. தகப்பனுக்கு நேராய் வருகிறார். Now he is going back to his father, தகப்பனுடைய கண்களோ but the eyes of the தன் father மகனுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருந்தது. is waiting for the arrival of அவன் his எப்பொழுது son. வருவான்? When will my son come அவன் back? என்று வருவான்? When will my son come என் அன்பு back? தேவ பிள்ளையே, My beloved children of இங்க இருக்கிற God, ஒரு சிலரை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், the Holy Spirit speaks to நீ some of you ஆலயத்துக்குள் today. உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் Though you are seated inside this உன் வாழ்க்கை tabernacle, தேவனோடு இல்லை. your life is not with நீ your God. ஆலயத்துக்குள் இருந்தாலும் Though you are seated inside உன் the உறவு church, தேவனோடு இல்லை. your relationship is not with your உன் God. உறவு தேவனோடு இல்லாதபடினாலே Because your relationship is உன் not with your வாழ்க்கையில God. கண்ணீர், There is tears in உன் your வாழ்க்கையில life. வேதனை, There is pain in your உன் life. வாழ்க்கையில இழப்புகள், There is losses in your உன் life. வாழ்க்கையில வெறுமை. There is emptiness in your ஆனால் life. உனக்காய் உன்னிடத்தில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளும்படி ஒரு தகப்பன் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். But still there is a father who is waiting to establish an encounter with you today. அந்த தகப்பன் சும்மா இல்ல, That father is not idle. உனக்காக ஒரு வஸ்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். He has prepared a garment for you. உனக்காக ஒரு பாதரட்சை வைத்துக் கொண்டிருக்கிறார். He is having a chance for you. உனக்காக தன்னுடைய மகன் என்கிறதான ஒரு அது அதிகாரப்படுத்துகிற ஒரு மோதிரத்தை வைத்திருக்கிறார். He has a signet ring for you. ஐயோ உனக்காகவே பெரிய விருந்து ஆயத்தமா இருக்கிறார். He has prepared a great feast for your return. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். The only thing that you and I have to do அவரை சந்திக்க ஆயத்தப்படு. we should be prepared to meet him. இந்த மாதம் உன் முகத்தை சற்றே தேவன் பட்சமாய் திருப்பு. Turn your face towards your God in this மனிதனை moment. பார்த்தது போது. It is enough that you saw man. உலகத்தை பார்த்தது போது. It is enough that you were seeing உலக the world. சூழ்நிலைகளை பார்த்தது போது. It is enough that you saw the situations இன்றைக்கு of the ஆவியானவர் world. சொல்லுகிறார். Today the Holy Spirit என் says, மகனே, my son, என் மகளே, my daughter, உன்னை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to meet you. சற்றே நீ திரும்புவாயானால், Only if you என் turn. பட்சமாய் திரும்பினார், Only if you turn என் towards me. சமூகத்தின் பட்சமாய் திரும்பினார், Only if you turn towards my இதோ presence. உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையிலே உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்க செய்யவும், உன்னை பரிபூர்ண அடைய செய்யவும், உன்னை திருப்தி அடைய செய்யவும் உன் தகப்பன் ஆயத்தமாய் இருக்கிறார். Only if you turn towards your father, he is ready to give everything you want in your life, to make you well supplied and to make you satisfied in your இன்றைக்கு life. இந்த முதலாவது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The first parts of Psalms அந்த says, 59ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalms chapter 59 and verse 10 என் it says, தேவன் என்னை சந்திப்பார். my God will meet இந்த me. காலவே எத்தனை பேர் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to meet your நான் God? கேட்டது எத்தனை பேர் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to meet your உங்க God? கரங்களை கர்த்தர் பார்க்கட்டும். Let the Lord see your உங்க hand. கரங்களை கர்த்தர் Let the பார்க்கட்டும். Lord see your எத்தனை hand. பேர் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to meet your God? இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனை In the சொல்லுகிறேன். name of Jesus as the minister of Christ. நீ கரங்களை உயர்த்தினால் கர்த்தர் உன்னை சந்திப்பார். If you raise your hand, the Lord will meet நீ you. கரங்களை கர்த்தர் உயர்த்தாம கட்டி வைத்துக் கொண்டால் பிசாசை சந்திப்பாய். If you do not raise your hand but fold your hand and வலு Satan சர்ப்பங்கள் will உன்னை meet you. சந்திக்கும். The spirits of serpent will ரெண்டு meet பேர் you. தான் சந்திக்க முடியும். There are only two people ஒன்னு who can meet கர்த்தர் you. சந்திக்க முடியல, பிசாசு சந்திக்க What முடியும். the Lord can meet you or the Yes, devil will என் meet you. தேவனை சந்திப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. உன் தேவனை நீ சந்தித்தால் If you meet your உன் God, வாழ்க்கை துளிர்விடு. your life will உன் blossom. தேவனை நீ சந்தித்தால் If you meet your உன் God, சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். your situations will be ஹalleluya. transformed. Hallelujah. அந்த 10ஆம் வசனத்தை இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். There is another thing that is said in என் verse 10. தேவன் என்னை சந்திப்பார். My God will meet me. அடுத்த வார்த்தை அற்புதமான வார்த்தை. The next portion என் says, தேவன் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி கர்த்தர் செய்வார். my God will let me look in triumph on my enemy. Amen. Amen. Triumph over my enemy. Amen. என் சத்துருக்கள் மேலே ஒரு ஜெயம். என் சத்துருக்கள் மேல் ஒரு ஜெயத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். The Lord will make me see a triumph over my enemies. எதற்காய் கர்த்தர் நீ சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? Why does the Lord want to meet you? ரூத்தை போல உன் வாழ்க்கை துளிர்விட செய்யும்படி அல்ல, மாத்திரமல்ல, Not only to blossom your life just like Ruth. இதோ இளைய குமாரனை போல இழந்தது எல்லாவற்றையும் மகிமையாக உனக்கு திரும்ப கொடுப்பது மாத்திரமல்ல, Not only to give back or restore everything that you lost like the இந்த prodigal மாதம் son. அவர் உன்னை சந்திப்பார். The Lord, if the Lord meets you in this அவரை moment, நீ சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார். if you are ready to meet your அந்த God, சந்திப்பு உன்னை செய்ய போகிறது. that encounter will do something in என்ன your செய்ய life. போகிறது தெரியுமா? Do you know what it will do in your life? உன்னுடைய சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். The Lord will let you look in triumph over your enemies. சத்துருக்களின் மேல் நீதியை செலுத்துகிற தேவன். The Lord who will establish justice on your நல்ல enemies. கவனிக்க வேண்டும். Listen carefully. 410 வருடம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தார்கள். Israelites were enslaved in Egypt for 410 அந்த years. இஸ்ரவேலர்கள் நிமித்தமாய் தான் ஆரம்ப காலத்து எகிப்தே ஆசீர்வதிக்கப்பட்டது. And because or on the account of the Israelites, Egypt was blessed. ஏனென்றால் யோசேப் என்கிற ஒரு மனித நிமித்தமாக தான் அந்த இஸ்ரவேல் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது. Because of one man named Joseph, Egypt was ஆனால் protected in the famine. இப்பொழுதோ But now, அதே தேசத்திலே in the same land, 430
வருடங்கள் இஸ்ரவேலுக்கு அடிமையா இருக்கிறார்கள். For 430 years Israelites are அவர்களுக்கு slaves. கொமட்டிக்காய்களும் வெள்ளரிக்காய்களும் தான் கொடுக்கப்பட்டது. Only some of the fruits and vegetables are being given அவருடைய to them. ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு விட்டது. Their blessings have been taken அவர்களுடைய away. சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. Their freedom has been taken away. அவர்களுடைய நன்மைகள் பறிப்பிக்கப்பட்டு விட்டது. Their goodness has been taken இதோ away. சத்துருக்கள் ஒரு நாள் அல்ல 2 நாள் 430 வருடம் அவர்கள் மேல் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். Not 1 day, 2 days, but for 430 years the enemy ruled over Israelites. ஆனால் யோசேப்பு ஒரு தரிசனம் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறார். Joseph says a revelation. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார். Joseph said to his brother, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். the Lord will surely ஒரு ஆமென் meet சொல்ல you. வேண்டாமா? Amen. நீ 430 வருஷம் இல்ல, Not 430 years. 4300 வருஷம் ஆனாலும் சரி, Even if it is 4,300 உனக்கென்று years, உன்னை சந்திக்கும்படியும் தேவன் ஒரு நாளை the குறித்திருந்தார். Lord has ordained a day for him அந்த to meet நாள் you. உன் வாழ்க்கையில வருவதற்கு நீ இடம் கொடுப்பாயானால், If you give room for that day அந்த to come நாள் in your உன் life, வாழ்க்கையில என்றைக்கு வருமோ, the day that time comes into அந்த your life, நாள் உன் வாழ்க்கையில சரித்திரத்தை தலைக்கலாய் மாற்றுகிற ஒரு நாளாய் மாறும். that day will be the day that will transform your history upside யோசேப்பு down. சொல்லுகிறார், Joseph says, இந்த எகிப்தில என்ன அறியாத வேறொரு ராஜா வருவார். there will be another king who does not know me. ஆனால் ஏனென்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார், But because the Lord had already spoken என் to ஜனம் Abraham and அந்நிய said, தேசத்தில் 410 வருடங்கள் அவர்கள் அடிமையாய் இருப்பார்கள். my people will be enslaved in a stranger's land for இப்போது 420 யோசேப்பு அதை years. நினைவில் வைத்து சொல்லுகிறார், Now Joseph remembers and says this, நிச்சயமாய் தேவன் உங்களை சந்திப்பார். God will surely visit you. நாட்கள் கடந்து போகலாம், Days may pass சொன்ன away. யோசேப்பு கடந்து போகலாம், The one who said it may ஆனால் pass away. சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. And the Lord who promised you that he will visit will never pass away. அந்த நாள் வந்தது. The day came. யோசேப்பு சொன்ன தேவன் சந்திப்பார் என்று சொன்ன நாள் வந்தது. The day that Joseph prophesied and said that the Lord will visit நடந்தது என்ன? What happened? கர்த்தர் படித்து இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தின எகிப்தியர்கள் மேல் நீதியை செலுத்த ஆரம்பித்தார். The Lord started to bring justice upon Egypt who enslaved the people of Israel. 9 வாதைகள் அனுப்பினார். He sent 9 plagues. 9 வாதைகள் அவர்கள் மேல் வந்தது. 9 plagues came upon Egypt. ஒவ்வொரு வாதைகளும் அவர்கள் மேல் தேவன் செலுத்தின நீதியா இருந்தது. Every plague was a justice that the Lord brought upon கடைசியாய் Egypt. 10வது ஒரு நீதி வந்தது. The 10th justice that came 10வது upon ஒரு Egypt. வாதை அவர்களுக்குள்ளாய் வந்தது. The 10th plague that came in Egypt. ஒவ்வொரு வாதைகளும் சத்துருக்கள் மேல் அனுப்பி ஐயா நான் உன்னை சந்தித்தால் உனக்கு மகிழ்ச்சியும் சத்துருக்களுக்கு நீதியும் செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, if I meet you, I will give you joy and I will bring justice upon your enemies. 10வது வாதை வந்தது. The 10th plague came. எகிப்தியருடைய ராஜா முதல் கொண்டு அடிமையானவர் வரைக்கும் எல்லா தலைச்சன் பிள்ளைகள் அழிந்து போனார்கள். From the house of Pharaoh to the last of the Egyptian, the firstborn child was ஐயோ dead. 430 வருஷம் இஸ்ரவேலிலே கண்ணீர் விட வைத்த எகிப்தியர்கள் The Egyptians who made Israelites cry and shed tears for கவனிக்க 430 வேண்டும். years. Listen ஒரு carefully. நாள் அல்ல 2 நாள் அல்ல, Not 1 day, 2 days. 430 வருஷம் இஸ்ரவேலை அழ வைத்தவர்கள் இந்த எகிப்தியர்கள். The Egyptians who made Israelites to shed tears for ஆனால் அவர்களை 430 years. கர்த்தர் அழ வைக்கிறாரு பாருங்க. Now look at how the Lord is making them cry. ராஜாவாகிய பார்வோனுடைய அரண் வீட்டில் இருந்து ஆரம்பித்த அந்த புலம்பல், From the house of Pharaoh, the lamentation started. எகிப்தில் இருக்கிற அடிமையுடைய வீட்டு வரையில் அந்த புலம்பல் போனது. Till the last Egyptian's house, the lamentation எல்லா transferred. வீடுகளிலும் புலம்பல், Every Egyptian எல்லா house was filled வீடுகளிலும் with அழுகை, Every Egyptian எல்லா house was filled with வீடுகளிலும் crying. கூக்குரல். Every Egyptian house was filled என்ன with நடந்தது? crying. What happened? என்ன நடந்தது? What happened? எகிப்தியர்களும் இஸ்ரவேலும் ஒன்று அறிந்து கொண்டார்கள். The Egyptian Israelites knew one thing. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்தித்திருக்கிறார். They knew ஒரு that the ஆமென் Lord of சொல்லுங்களையா? Israel had met them. தேவனுடைய சந்தித்தருடைய அடையாளம் என்ன? What is the identification that the Lord has met சத்துருக்கள் you? மேல் ஒரு நீதியை அவர் செலுத்தினார்.
பண்ணினார். The Lord will bring his justice upon your enemies. மாத்திரமல்ல, Not only that, சிவந்த சமுத்திரத்துக்கு வராங்க. they are coming to the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்துல வைத்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். There, even in the Red Sea, the Lord is showing his justice. தேவனால் சந்திக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது. The Red Sea gave way to the people saved by the Lord. தேவ பிள்ளையே, My beloved children of இந்த God, மாதம் இது நடக்கும். it is going to happen in this நான் new சொன்ன month. இந்த மாதம் இது நடக்கும். I said this will நான் happen சொன்ன in this இந்த month. மாதம் உனக்கு நடக்கும். I said this will happen நீ in your கர்த்தரை life. சந்தித்தால் If you meet your இதோ God, உன் தேவனுடைய சந்திப்பு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். your encounter with the Lord will make way for you to pass through the Red Sea. ஒருவேளை நேற்று வரையிலிருந்து சிவந்த சமுத்திரம் முன்பா நின்று கொண்டு என் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என்று கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். Maybe till yesterday you might have stood before the Red Sea asking the Lord, Lord, why is this happening? ஆனால் Where is the way? இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், But this month the Lord உன்னை says, சந்திக்க காரணம் என்ன? the reason for me to visit you, உன்னுடைய சத்துருக்களுக்கு நீதியை செலுத்தும்படி மாத்திரமல்ல, not only to bring justice upon your உனக்கு enemies, இவ்வளவு நேரம் வழிவிடாமல் நின்று கொண்டிருந்ததான சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிரித்து பிளத்து அதற்குள்ளே உன்னை கடந்து போக பண்ணுவதற்காக என் தேவன் இன்றைக்கு சந்திக்க போகிறார். to make the Red Sea depart and make way in the midst of the Red Sea. I have visited you and the Lord is going to make you walk through the Red எந்த Sea. காரியம் முடியாது என்று சொன்னாயோ, Whatever you said it's not எந்த possible. காரியத்தில் வழி இல்லை என்று சொன்னாயோ, Wherever you said that there is no எந்த way. விஷயத்துல தலையாய் இருக்கிறது என்று சொன்னாயோ, Whatever you called as an அதே obstacle in your life, இடத்துல in the same ஒரு place, புதிய வழியை பார்க்க the போகிறாய். Lord is going to make ஒரு a new புதிய way. பாதையை பார்க்க You are போகிறாய். going to see a new ஒரு புதிய path. வாசலை பார்க்க You are போகிறாய். going to see a new இது எப்படி door. நடந்தது? How did this happen? என் தேவன் My God. என்னை சந்தித்ததனால் உண்டான பாதைகள். Because my God கரங்களை sent தட்டி me. கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of இந்த God, புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வார்த்தை, the first word that the Lord gives to you in this இந்த new வார்த்தை month, இன்றைக்கு நீ ரியாலிட்டியில கொண்டு வர வேண்டும். you have to bring this word in reality இந்த today. வார்த்தை உண்மைத்துவத்தை நீ கொண்டு வர You வேண்டும். have to bring the reality of this நீ word in அந்த your ஒரு life. காரியத்தை செய், Do one thing in your மீதி life, காரியத்தை கர்த்தர் செய்வார். and the rest the Lord will நீ take செய்ய care. வேண்டிய அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? What is the one thing that you என் need to do? தேவன் என்கிற ஒரு அனுபவத்தில் வந்து விட You வேண்டும். have to get into the experience of என் your God. தேவன், My God. என் தேவன், My God. என் தேவன், My God. என் தேவன் என்ற அந்த அனுபவத்தை நீ கொண்டு வந்து விடு. If you bring the experience of my God in ரூத் your life, சொல்லுகிறாளே, Ruth says, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், your God is my God. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். Your people will be my இன்றைக்கு உன்னுடைய people. தீர்மானம் அதுவா இருக்கட்டும். Let this be your decision today. ஆண்டவரே, Lord, நீரே என் தேவன். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். the book of Micah chapter 7 நானோ verse 7. வென்றால் But as for me, கர்த்தரை நோக்கிக் கொண்டு I will look to the Lord. என் ரட்சிப்பின் தேவனுக்கு I காத்திருப்பேன். will wait for the God of my அங்க ஒரு salvation. வார்த்தை சொல்லுகிறான். Another word is said என்ன there. வார்த்தை சொல்றான்? What is the word? அடுத்த வார்த்தை சொல்றான். என்ன சொல்கிறான்? The next word சத்தமா says, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் தேவன். ஹalleluya. my God. இங்க மீகா சொல்லுகிறான், Here Micah says, நானோ வென்றால் but as for me, கர்த்தரை நோக்கிக் கொண்டு I will look to the என் Lord. ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். I will wait for the God ஆனா of my அடுத்த ஒரு வார்த்தை salvation. சொல்லுகிறான். But the next word the என் prophet தேவன், says, my God, என் தேவன், my God, என் தேவன் my God என்னை கேட்டருளுவா, will hear me. என்னை கேட்டருளுவா, will hear me. என்னை கேட்டருளுவா. will hear me. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. 140ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி And I say to the நீர் Lord, என் தேவன் என்றே, you are my God. கர்த்தாவே Oh Lord, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடு, give ear to the voice of my என் plea. விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடு. Give ear to the voice of my இந்த plea. ரெண்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. These two saints of God had a இங்க hope in their சங்கீதக்காரன் life. சொல்லுகிறான், The psalmist here என் says, தேவன் my God என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு will give ear to செவி my கொடும் plea
என்று கேட்கிறார். He is asking the Lord to give ear to ஆனா his மீகா pleas. ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார். But on the other hand, Micah என் went to another stage. He said, my என்னை God கேட்டருளுவார், will hear me. என்னை கேட்டருளுவார். Will hear me. இந்த காலவேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை This இதுதான். morning time, the word that the Holy என் Spirit says தேவன் to you, என்கிற அனுபவத்துக்குள்ள நீ வருவாயானால், if you come into the experience என் of திருச்சபை your God, மக்களே, my beloved church of God, ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, the church who are saved by the இன்றைக்கு blood of the ஆவியானவர் Christ, சொல்லுகிறதை காதுள்ளவர் the கேட்கட்டும். one with the ear, let him listen என் to what the Holy தேவன் Spirit என்கிற says. அனுபவத்துக்குள்ள வந்துவிடு. Come into the experience of வேறு my யாரு God. உன்னுடையவர்களா இருக்க வேண்டாம். Let no one else be yours. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷன உனக்குரியவனா இருக்க வேண்டாம். Let no man be yours in this உலகத்தில் world. இருக்கிற எந்த ஒரு மனுஷி உனக்குரியவளா இருக்க Let வேண்டாம். no woman be yours in this உலகத்தில் இருக்கிற world. யாதொருவன் உனக்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டாம். Let no one be yours in நீ this பார்த்தட்டு life in சொல்ல this world. வேண்டும். You should say, எனக்கு ஒருவர் இருக்கிறார், I have someone. எனக்கு ஒருவர் I இருக்கிறார், have someone. அவர் என்னுடைய தேவன், He is my அவர் என்னை God. சந்திக்கிற தேவன். He is the Lord who will அந்த meet அனுபவத்தை நீ me. வருவாயானால் If you- அதற்கு உனக்கு வாக்கு கத்தர் கொடுக்கிறார். The Lord is promising you என்ன in this வாக்கு third கொடுக்கிறார்? month. What is the promise? உன் தேவன் Your God. உன்னை கேட்டருளுவார், He will hear you. உன்னை கேட்டருளுவார். He will hear உங்களுக்கு you. சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? Amen. உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். The Lord is saying to உன் you, விண்ணப்பத்தை கேட்டருளுவார், He will listen to உன் your ஜெபத்தை plea. கேட்டருளுவார், He will hear your உன் கூக்குரலை prayers. கேட்டருளுவார், He will hear your உன் cry. புலம்பலை கேட்டருளுவார். He will hear your அவர் நோக்கி lamentations. கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டருளுவார். He will hear your voice that is crying out to இவ்வளவு Him. நாட்கள் ஒருவேளை நீ சொல்லி இருக்கலாம், Maybe all these days you could எவ்வளோ have said, ஜெபித்து விட்டேன், I have prayed so எவ்வளோ much. ஜெபித்து விட்டேன், I have prayed so ஒரு much. பதிலும் இல்லை. I have not received ஆனா an இன்றைக்கு answer. கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, அதுக்கு ஒரு பதிலும் இல்லை என்று சொன்னவர் உன்னுடைய அனுபவங்கள் நேற்று வரையில் உண்மையா இருந்திருக்கலாம். maybe till yesterday your experience was that you did not receive an answer ஆனால் to your இந்த prayer. மாதத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். But in this new month the Lord promises you, அவர் உன்னுடைய தேவனாக, as your God நீங்கள் அவருடைய ஜனமா and as your நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள் என்றால் if you establish that தேவன் today, உன்னுடைய ஜெபத்தை கேட்டருளுவார். He will give இந்த ear to மாதம் your உன்னை prayers. கேட்டருளுகிற மாதம். This is the month that the Lord will hear you. இந்த மாதம் கேட்டருளி பதில் கொடுக்கிற மாதம். This is the month the Lord will hear you and அவருடைய answer செவிகள் you. உனக்கு அடைத்துக் கொள்வது இல்லை. He will not shut His ears to சில you. உன்னுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நிமித்தமாக But because of some of the experiences of சற்றே your life, தேவனை விட்டு நீ விலகி இருந்ததுனாலே, maybe you have gone away from the தேவன் Lord. விரும்பாத சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருந்ததுனாலே, Because there were certain things that the Lord is not pleased with கடந்த in your life. நாட்களிலே உன் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நான் உன் தேவனாய் இருந்தால், because if I am your நீ God, என்னுடைய ஜனமாய் and இருப்பாயானால், if you are my நான் people, உன் தேவன் என்கிற உரிமைக்குள்ளவனாய் நீ இருந்தால், if you come into the experience of my உன்னுடைய God, எல்லா சத்தத்தையும் அவர் கேட்டருளுவார். I will give ear அவர் to all கேட்டருளுவார். your cry. He உன் will ஜெபத்தை hear. கேட்டவர் ஆமென். உன் ஜெபத்தை He கேட்டருளுவார். will hear your prayers. உன் விண்ணப்பத்தை He கேட்டருளுவார். will hear your உன் plea. கூக்குரலை He கேட்டருளுவார். will hear your உன் cry. அழுகையின் சத்தத்தை He கேட்டருளுவார். will hear the voice of அவர் your நோக்கி cry. கூப்பிடுகிறவன் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற மாதமா இந்த மாதம் மாறும். This is the month where the Lord is going to answer your prayers. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. மூன்றாவதாக, Thirdly, என் தேவன் என்று அவன் சொல்ல காரணம் என்ன? the reason for Paul to say, my God. ஏசாயா 49 அதிகாரம் 5 வசனம். Isaiah chapter 49 and verse அது 5. மிக it அழகான says, ஒரு வார்த்தை சொல்லுகிற கடைசி பகுதியிலே, the last portion of the verse says a beautiful word. கர்த்தருடைய பார்வையிலே கனம் அடைவே, I will be honored in the eyes of the என் Lord. தேவன் And my என் God பலனாய் has இருப்பார். become my ஒரு ஆமென் strength. சொல்லுவோமே. அவர் உன் தேவனாய் இருந்தால் If He is your இன்னொரு God, காரியம் இந்த மாசம் நடக்கும். there is another thing that will அது happen in என்ன your life. காரியம் தெரியுமா? What will happen? அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்க மாட்டார். Not as a Lord who will strengthen you. அவர் உனக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்க மாட்டார். Not as a Lord who will give you அவரே உனக்கு பலனாய் but இருப்பார். He Himself ஒரு will be ஆமென் your சொல்ல strength. வேண்டாமா? Amen. அவரே உனக்கு பலனாய் இருப்பார். But He Himself will be your Hallelujah. strength. Hallelujah. அவர் உன் பலனாய் இருந்தால், If He is your strength, சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், the psalmist says a word. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், I will go through a host. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். I will leap
over a wall இந்த through you. மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், The Holy Spirit says in this நானே new month, உன்னை பலனா இருக்கும் பட்சத்துல if I am your strength, எப்பேற்பட்ட சேனைக்குள் நீ பாய you முடியும். will go through any எவ்வளவு type பெரிய of wall. மதிலை உன்னால் தாண்ட Doesn't முடியும். matter what a huge உனக்கு wall it தடை is before you. என்று சொல்வதற்கு எதுவுமே இருக்காது. There will be no hindrance in பின்னாடி your இருக்கிற life. சகோதரிகள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேம்மா. மேல இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் சொல்லுகிறா, The Lord says, ஏன் சாமிக்கு அழகா ஏசாயா சொல்லுகிறா, Prophet Isaiah beautifully என் says, தேவன் என் பலனா இருக்கிறார். my God is my strength. என் அன்பு தேவ பிள்ளையே, Beloved children of God, அவர் உனக்கு பலனா இருந்தா if He is your strength, முடியல என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இந்த மாசம் வராது. you will never say the word I can't. ஐயோ in your life. முடியல பாஸ்டர், Pastor, I'm not able to do ஐயோ this. முடியலையே, Pastor, I'm not able to do. சான்ஸே இல்ல. There is no அவர் chance for உன் that. தேவனா இருந்தால் If He is your அவர் God, உன் பலனா He இருப்பார். will be your அவர் strength. உன் பலனா இருந்தால் If he is your உன்னால strength, முடியலன்னு சொல்ற காரியம் ஒண்ணுமே there இருக்காது. will be nothing that you will எல்லாம் not be உன்னால able to do. முடியும். Everything is உன்னால possible. மதிலை தாண்ட முடியும். You will be able to leap உன்னால over a சேனைக்குள் wall. பாய You will be முடியும். able to go through a உன்னால wall. சகலவற்றை செய்ய You will be முடியும். able to do everything. ஹalleluya. Hallelujah. உங்கள் அறியாத ஒரு பலன் இன்றைக்கு வரும்.